நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா வந்து நீங்க பார்க்கலாம். பர்டிகுலரா நீங்க எக்ஸசைஸ் வந்து பண்ணாம வெயிட் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் வந்து பண்ணலாமா இல்ல பண்ண வேணாமா, அப்படி பண்ணா எப்படி வந்து பண்ண ஸ்டார்ட் பண்றது அப்படின்றது எல்லாமே. சோ ஏன் வந்து வெயிட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நீங்க யாருன்னா என்னோட 30 days weight loss சேலஞ்சில் ஜாயின் பண்ணி உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ் ரொட்டீன் இது எல்லாத்தையுமே வந்து கத்துக்கிட்டு ஐடியல் வெயிட் வந்து ரீச் பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்க இன்ட்ரெஸ்டடாகவும் சீரியஸாகவும் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கமெண்ட்லயுமே வந்து என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணி தாராளமா வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்ற எல்லாருமே ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல இருக்க ஃபேட் வந்து அதுவா வந்து வெளியே வந்து போறது கிடையாது. அதை நம்ம தான் வந்து போக வந்து வைக்கணும். அதுக்கு ஃபுட் ஹேபிட்ஸும் வந்து கரெக்டா வந்து இருக்கணும், எக்ஸசைஸ் ரொட்டீனும் வந்து கரெக்டா இருக்கணும். இந்த ஃபேட் நம்ம உடம்பு விட்டு எப்படி வெளியே போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து பேசியிருக்கேன். நான் ஐ பட்டன்லயும் வந்து கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து கொடுக்குறேன். நீங்க இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து நீங்க பாருங்க. கிளியரா வந்து உங்களுக்கு உண்மை வந்து தெரியும். ஒரு உதாரணத்துக்கு பெட்ரோலை வந்து வாட்டர் கேன்ல வந்து ஊத்தி வைக்கிறோம், கேப் போடாம நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா காத்தோட காத்தா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது கரைய ஆரம்பிக்கும். அப்படி பண்ணாலும் அந்த பெட்ரோல் வந்து காலியாகும். அதே பெட்ரோலை வண்டியில வந்து ஊத்தி நம்ம வேகமா ஓட்டுறோமோ இல்ல ஸ்லோவா வந்து ஓட்டுறோமோ, எப்படி ஓட்டினாலும் வண்டியை நம்ம யூஸ் பண்ண மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த பெட்ரோலும் வந்து காலி வந்து ஆகும். இதே கான்செப்ட்ல தான் நீங்க உடம்புல இருக்க ஃபேட்டை வந்து எனர்ஜியா மாத்தணும் அப்படின்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ணாமையும் வந்து எனர்ஜியா வந்து மாத்தலாம். எப்படின்னா தேவையான அளவு வந்து கரெக்டா சாப்பிட்டுட்டு வீட்டுல இருக்க வேலையை நீங்க வந்து செஞ்சு நார்மலா இருந்தீங்கனால இந்த ஃபேட் வந்து கம்மியாகும். ஆனா இந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், டைமும் வந்து ரொம்ப நிறைய வந்து எடுக்கும். இதுவே அதே மாதிரி தேவையான அளவு நீங்க வந்து சாப்பிட்டுட்டு உங்க உடம்புக்கு நீங்க எக்ஸசைஸ் வந்து பண்றீங்க அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் கிடைக்கிறது இல்லாம இந்த ஃபேட் எல்லாமே எனர்ஜியா வேகமா வந்து மாற ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ்லயுமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு உண்மையும் வந்து சொல்லணும் அப்படின்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ணாம வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா உங்க உடம்புல இருக்க மசில் எல்லாமே வந்து லாஸ் ஆகும். வெயிட் மிஷின்ல என்னமோ நீங்க வந்து வெயிட் கம்மியா வந்து இருப்பீங்க. அதே மாதிரி திருப்பியும் பழையபடி எதனா கொஞ்சம் நீங்க வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் வெயிட் வந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கும். இதுவே எக்ஸசைஸ் வந்து பண்ணி மசில் நல்லா பில்ட் பண்ணி அந்த பீப்புளும் வந்து எதனா சாப்பிட்டாங்கனாலும் கண்டிப்பா வந்து வெயிட் வந்து இவங்களுக்கு கெயின் ஆகிற மாதிரி வந்து கெயின் வந்து ஆகாது. ஏன்னா மசில் வந்து அவங்களோட உடம்புல நிறைய வந்து இருக்கு. இதுக்கான ரீசன் எக்ஸசைஸ் வந்து அவங்க பண்ணாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேர்லயுமே வந்து வெயிட்டை மெயின்டைன் பண்றது யாருக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டமா வந்து இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து யாருமே நீங்க வந்து பண்ணாதீங்க. இந்த மாதிரி யாருன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட் ஆகும், அவங்க ஃபேமிலிக்கு அவங்க வெல்னஸ் கோச்சா வந்து இருக்கணும் அப்படின்றது தான். அதுல நீங்களும் உங்களோட ஃபேமிலி மெம்பர் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கலாம். ஸோ ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.